ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டாபிக் சத்தியசீலர் ஸ்ரீராமகிருஷ்ணர். சத்தியம்னா என்ன? வேதத்தில் சொல்லியிருக்கு, அதாவது எது மாற்றமே அடையாததோ, ஒரு துளி கூட உண்மையாகவே இருக்கும், அப்படி இருக்கிறது தான் சத்தியம். நம்ம உடல் நிறைய உபாதைகள், இப்போ இளமை பருவம், அப்புறம் குழந்தை பருவத்துலேருந்து இளமை, அப்படி எல்லா விதமான மாற்றத்துக்கும் உண்டாகிறதுனால அது உண்மை கிடையாது. ஆனால் அந்த உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மா உண்மையானது, அது என்றுமே மாறாதது. அதை அது எப்படி இருக்குன்னா, அது நிறையா நம்ம பிறப்புகளின் பயனால் நிறைய பிறப்பு எடுத்திருக்கோம். அந்த பிறப்பில் பண்ண பாவ புண்ணிய கர்மத்தினால மாயையினால் மூடப்பட்டிருக்கு. ஆனால் அது ஒளிமயமானது. அந்த மாயையை அகற்றிட்டால் அது புது பொலிவோடு திரும்ப அந்த உண்மை சொரூபம் உண்மையாகவே வெளிப்படும். இப்போ நம்ம அந்த உண்மை சொரூபத்தை தான் நம்ம அடையிறதுக்குரிய முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது எப்படி வேத காலத்துலேருந்து முனி ரிஷிகள் எல்லாரும் வாழ்ந்தாங்க, அடுத்து புராணங்களில் நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க, அப்புறம் குருமராஜ் எவ்வளோ எளிமையாக நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காருன்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வேத காலம்னு எடுத்துக்கிட்டால் சத்தியகாமா ஜபாலா அப்படின்னு ஒரு பையன் இருக்கான், ஒரு சின்ன பையன். அவன் அவங்க ஒதுக்குப்புறமாக காட்டுக்குள்ளே ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல இருக்காங்க. அந்த காலத்தில் பசங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, குருகுலத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அவங்க தன்னோட குருக்கிட்ட இருந்து வேதத்தை படிக்கிறாங்க. இந்த சின்ன பையன் டெய்லி பார்க்குறான், குரு கூட எல்லா பசங்களும் போகிறாங்க வர்றாங்க. ஆனால் அவனுக்கு ஆசையாக இருக்குது, என்ன செய்கிறாங்க அப்படின்றது. அப்போ அவங்க அம்மாட்ட போய் கேட்குறான், நானும் போகட்டுமா அப்படின்னு சொல்லி. அவங்க அம்மா சொல்கிறா, உன்னை குரு ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீ கண்டிப்பாக போக. உடனே அவன் சின்ன பையன் ஆசையாக போகிறான் குருக்கிட்ட. குரு உடனே கேட்குறாரு, உன்னோட குலம் கோத்திரம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்றாரு. அப்போ இவன் முதல்ல பார்க்குறான், எல்லாரும் விறகு எடுத்துகிட்டு குருக்கிட்ட போகிறாங்க, ஜாயின் பண்ணுறவங்களாம். உடனே அவங்க அம்மாட்ட போய் கேட்குறான். அவங்க அம்மா உடனே சொல்கிறா, எப்பா உன்னோட அப்பா யாருன்றது எனக்கு தெரியாது, நம்மளோட தொழில் எதுவோ நான் அதை பண்ணேன், நான் நிறைய பேருக்கு சேவை பண்ண வேண்டியது இருந்தது, அதனால் நீ யாருக்கு பிறந்தவன், உன்னோட தந்தை யாருன்றது எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னா நான் இதை சொல்கிறேன், நீ சத்தியகாம ஜபாலா என்னோட பேரை பின்னாடி போட்டுக்கோ, இதுதான் உன்னோட அடையாளம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே அவன் என்ன செய்கிறான், எல்லாரும் அந்த விறகு எடுத்துகிட்டு போனாங்கல்ல, அது மாதிரி எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, என்ன எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதுலாம் அவனுக்கு தெரியாது. எல்லாரையும் மாதிரி அவனும் விறகு எடுத்துகிட்டு போகிறான். போய் குருக்கிட்ட கேட்குறான், சொல்கிறான், எங்கள் அம்மா இப்படி அம்மா என்ன சொன்னாங்களோ, எங்களோட குலத்தொழில் படி எங்கள் அம்மா நிறைய பேருக்கு சேவை பண்ணதுனால நான் யாருக்கு பிறந்தவங்க, என்னோடய தந்தை யாருன்றது தெரியாது, ஆனால் என்னோடய ஐடென்டிட்டி சத்தியகாமா ஜபாலா அப்படின்னு சொன்னோடனே குருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி உண்மையை அப்படியே அவங்க அம்மா எப்படி சொன்னால் பெறலாமல் அப்படியே சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உண்மை அறிகிறதுக்கு இந்த உண்மை குணம்தான் வேணும், அப்போ நீ என்னோட சீடன் அப்படின்னு ஏற்றுக்கிறாரு. பிரிமிலரியாக என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ அதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் 400 பசுக்களை கொடுத்து மேய்க்க போக சொல்கிறாரு. இந்த பசுக்கள் எப்போ 1000 பசுக்கள் ஆகுதோ நீ அப்போ என்கிட்ட திரும்பி வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. வேறு எந்த வார்த்தையும் கேட்கல சத்தியகாமா. என்ன செய்யணும், இது மாடை வாங்கிட்டு போயிடுறான், மேய்ச்சிட்டு போகிறாரு. போய் அங்கே அவரோட உண்மையின் தவிப்பின் காரணமாக பஞ்சபூதங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிச்சான். அவர் உண்மையை அறிஞ்சிக்கிறதுக்குரிய பாதையை அவருக்கு காட்டுது. அப்போ அந்த மாடை மேய்ச்சிக்கிட்டே அவர் அங்கேயே ஒரு பிரம்ம ஞானியாக ஆயிடுறாரு. அப்போ 1000 மாடுகள் ஆனதுக்கப்புறம் அந்த 1000 மாடுகளை கூட்டிகிட்டு குருகிட்ட வர்றாரு. அவரோட முகத்தின் பொலிவை பார்த்து குரு புரிஞ்சுக்கிறாரு, அவன் உண்மையை அறிந்து விட்டான். இப்போ வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். நம்பிக்கையும் நம்ம உண்மையான வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஏக்கமும் தவிப்பும் மட்டும் இருந்தால் போகிற, வேறு எதுவுமே வேண்டியதில்லை அப்படின்னு குருமராஜ் சொல்லுவாங்கள்ல, அதே தான் அவனோட வாழ்க்கையில் நடந்தது. இப்போ கௌதம முனிவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தன்னோட சீடனை பார்த்து. இது வேத காலத்தில் நடந்தது. அடுத்தது நம்ம சந்திர வம்சத்தில் ஹரிச்சந்திரரை பார்க்குறோம்.
ஹரிச்சந்திரர் ஒரு நாட்டுக்கு பெரிய ராஜாவாக இருக்கார். அவரை விஸ்வாமித்திரர் ஒரு சம்பவத்தின் காரணமாக ஒரு பொய் சொல்கிறாரு. ஆனால் அவர் அந்த பொய்யை சொல்ல மாட்டேன்றதுக்காண்டி அவரோட நாட்டை இழக்கிறாரு. அப்புறம் காட்டுக்கு காட்டில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தன்னோட மனைவியையும் பிள்ளையும் ஒரு வீட்டில் வேலைக்கு வச்சுட்டு அவர் போய் சுடுகாட்டில் வேலை பார்க்குறாரு. அப்போ தன்னோட பையன் இறந்துடுறான். அந்த பையன் பாம்பு தீண்டி இறந்துடுறான். அப்பையும் விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, ஒரு பொய் சொல்லு, உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. அப்பையும் அவர் பொய் சொல்லலை. தன்னோட மனைவி சுடுகாட்டுக்கு பையனை கூட்டிகிட்டு எரிக்கிறதுக்கு இது பண்ணுறாங்கன்னு சொன்னேன். இது தப்பு நீ பண்ணது, ஏன்னா இங்கே இருக்கிற அந்த ஓனர்கிட்ட கேட்காம நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவங்களையும் அவர் கொல்ல போகிறாரு. அப்பயும் விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, இப்போ நீ ஒரு பொய் சொன்னீங்கன்னா உனக்கு அதுக்குரிய உன்னோட நாடு, மனைவி, மக்கள் எல்லோரும் கிடச்சிருவாங்கன்ட்டு. ஆனால் அப்பயும் அவர் பொய் சொல்லலை. கடைசி இறைவனோட சோதனையில் எல்லாம் வெற்றி அடைஞ்சு அவர் தன்னோட நாட்டையும் குழந்தை மனைவியை திரும்ப பெறாரு. அப்படி அவர் உண்மைக்கு எத்தனை சோதனை வந்தாலும் அந்த உண்மை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த உண்மையை பிடிச்சிக்கிட்டு இருந்ததுனால அவர் தன்னோட இன்னைக்கு வரைக்கும் ஹரிச்சந்திரர் உண்மைக்கு ஒரு சொரூபமாக, அந்த பொய் சொல்லாமல் இருந்ததுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்கிறோம்னா ஹரிச்சந்திரராக இருக்கும். அடுத்து நம்ம ரகுவம்சம், அதாவது ராமச்சந்திரர் பிறந்த குலத்தில் பார்க்கலாம். தசரத மகாபிரபுக்கு அரசருக்கு குழந்தைகளே இல்லை. அத்தனை ராணிகள் இருந்தாலும் பெரிய யஜ்ஞம் நடத்தி அது மூலமாக அவர் ரொம்ப யாகங்கள்லாம் நடத்தி கஷ்டப்பட்டு அவருக்கு கடைசி ராமச்சந்திரர் 4 பேர் பிறக்கிறாங்க. ஆனால் கைகேயிக்கு சின்னதில் வாக்கு கொடுத்ததுனால மந்திரையின் சூழ்ச்சியினால் தசரதர்கிட்ட கைகேயி 2 வரத்தை கேட்குறாங்க. அப்போ கைகேயி தசரதர் சொல்கிறாரு, நீ பரதன் இதாக்கு, ராமன் காட்டுக்கு போகணும், பரதன் ஆட்சி ஆளணும்னு சொல்கிறீங்களா, பரதன் ஆட்சி ஆளட்டும், ராமனும் இங்கே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கைகேயி அதுக்கு ஒத்துக்கிட மாட்டாங்க. ஆனால் தசரதருக்கு நல்லா தெரியும், எப்போ ராமரை விட்டு தான் பிரிகிறோமோ அப்போ தன்னோட உயிர் இந்த உடலில் இருக்காது அப்படின்னு சொல்லி. ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்றதுக்காண்டி ராமச்சந்திரர் என்ன செய்கிறாரு, காட்டுக்கு போகிறாரு. தசரதரோட உயிரும் பிரியுது. உண்மைக்கு எடுத்துக்காட்டாக இவங்கெல்லாம் இருந்தாங்க. அடுத்து நமக்கு மகாபாரதத்தில் நிறைய அரசர்கள் அந்த உண்மைக்கு இது பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச எளிமையான ஒரு இதுனா யுதிஷ்டர். அப்போ கௌரவர்கள் பாண்டுவோட மரணத்துக்கு அப்புறம் இவங்கெல்லாம் இது அரண்மனைக்கே வந்துடுறாங்க. அப்போ அங்கே சண்டையும் போட்டியும் பொறாமையும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடுவில் இது ஆகுது. அப்போ பீஷ்மர் சொல்கிறாரு, இந்த இதுலேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரணும்னா இதுக்கு அவங்களுக்கு அறிவு வேணும், அந்த பகுத்தறிவு வேணும், எது நல்லது எது கெட்டது, அதுக்கு உரிய டைம் வந்துருச்சு, அவங்க குருகுல வாசம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன செய்கிறாங்க, அவங்கள ஏற்பாடு பண்ணுறாங்க, குருகுலத்துக்கு போகிறதுக்குரிய ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ குருகுலத்துக்கு போனால் அங்கே துரோணாச்சாரியார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு தியரி கிளாஸ் நடக்குது. அப்போ அவர் நிறைய டாபிக்ஸ் எடுத்திருக்காரு. எல்லாரையும் இப்போ எடுத்து முடித்ததுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. எல்லோரும் ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்து 4வது சாப்டர் 5வது சாப்டர் அன்றைக்கி படித்ததெல்லாம் படிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் யுதிஷ்டர் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கார். யுதிஷ்டர் பார்த்துட்டு இவர் பக்கத்தில் வர்றாரு. என்னப்பா நீ என்ன பார்த்தா அவர் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்க கேட்குறாரு, என்னப்பா நீ ஃபஸ்ட்டு பேஜ்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா, அடுத்த பேஜுக்கு எல்லோரும் அடுத்த டாபிக் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்னால் இதை புரிஞ்சுக்கிட முடியலையே, உண்மை ட்ரூத் சத்தியத்தை பற்றி முதல் டாபிக், என்னால் இதை புரிஞ்சுக்கிட முடியலையே, நான் எப்படி அடுத்த பாடத்துக்கு போவேன் அப்படின்னு சொன்னேன். துரோணாச்சாரியார் சொல்கிறார், இது புரிஞ்சுக்கிறது இல்லைப்பா, இது வாழ்க்கை பூரா வாழ்ந்து காட்டுறது, இந்த சத்தியத்தை பிடிச்சு வாழ்கிறது தான் வாழ்க்கை. அதை நம்ம வாழ நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம எடுத்து வைக்க புது புது அனுபவங்கள் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ யுதிஷ்டர் அந்த சத்தியம்ன்றது அவருக்கு வாழ்க்கை பிடிச்சதுனால கடைசி வரைக்கும் அந்த சத்தியத்தை பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் அவங்களுக்கு நிறைய நமக்கு மகாபாரதம் போரில் என்னென்ன நடந்துச்சு, சூழ்ச்சியில் அந்த அவங்க கொடுத்த வாக்கையே இவர் சகுனி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்க.
அந்த ரூல்ஸை வந்து ட்விஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, மடக்கி ஜெயிக்கிறாங்க. இப்படி தானே சொன்னோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு டபுளாக மீனிங் இது அர்த்தம் வச்சு அவங்க ஒரு அர்த்தத்தை புரிஞ்சு இது தானே அப்படின்னு சொல்லி, ஆனால் மேலோட்டமாக சொன்னது வேறு மாதிரி. அதனால் சூழ்ச்சியினால் அவங்க வந்து சத்தியம் மறைக்கப்பட்டு சூழ்ச்சி வென்றுது. இப்போ அவங்களுக்கு வந்து 12 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அக்ஞாத்தவாசம். 12 வருஷம் வனவாசம் முடிஞ்சிருது. இப்போ அக்ஞாத்தவாசம் போகிறாங்க. போகிறப்ப இப்போ வந்து எங்கே போய் 5 பேரை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால் இப்போ வந்து எல்லாரும் இது நகுலன் கேட்குறான், அண்ணா நீ ஒரு பொய் சொல்ல அண்ணா, பொய் சொல்லிவிட்டு நீ உன் பேரை மட்டும் யாருக்கும் சொல்லாத, இந்த ஒரு பொய் சொன்னின்னா நம்ம வந்து இந்த வனவாசத்தில் அக்ஞாத்தவாசத்தில் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்போ யுதிஷ்டர் சொல்கிறாரு, இந்த பொய் சொல்லணும்னா நம்ம சூதாட்டத்திலேயே பொய் சொல்லி ஜெயிச்சிருக்கலாமே, அவங்க தான் பொய்யில் தானே ஜெயித்தாங்க, நம்மளும் அப்படி ஜெயிச்சிருக்கலாமே, நம்ம ஏன் அந்த இதை பண்ணலை, நம்ம உண்மையாக தர்மத்தின் பக்கம் இருக்கணுன்றதுனால தானே பண்ணணும், இப்போ ஏன் நம்ம அந்த பொய்யை சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ திரௌபதி யோசித்துட்டு சொல்கிறாங்க, இது வந்து கணவன் மனைக்குள்ளே வந்து பேரை மாற்றி கூப்பிட்டு இது நிக்நேம் வச்சு பேசுகிறது பழக்கம். அப்போ நான் அவங்க எல்லாருக்கும் பேர் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க தான் எல்லாருக்கும் பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சுட்டு யுதிஷ்டர்கிட்ட ஒரு வாக்கு வாங்குறாங்க, உங்கள் பேர் கங்கன், இந்த பெயர் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பெயர் இருக்கா அப்படின்னு கேட்குறது வரைக்கும் நீங்கள் உங்களோட யுதிஷ்டருன்ற பெயரை யாருக்கும் சொல்லக்கூடாது, இந்த வாக்கை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன், இதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ப்ராமிஸை அவர் கொடுக்குறாரு. இப்படி தர்மத்தையும் சத்தியத்தையும் வாழ்ந்துக்கிட்டு இருந்த யுதிஷ்டருக்கு ஒரு சோதனை வருது. அது என்னது, யுத்த காலத்தில் அவங்க எல்லாரும் இப்போ போர் புரிகிறாங்க. போர் வர்றப்ப துரோணாச்சாரியார் வந்து அன்றைக்கி வீழ்த்தியே ஆகணும், அல்லது அதர்மம், அதாவது பீஷ்மர் என்னைக்கு போனாரோ அன்றைக்கி ரூல்ஸ் அண்ட் யுத்த காலத்தின் இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே மாறிது. நடுவில் ராத்திரி போர் நடக்குது, எல்லா விதிகளும் மீறப்படுது. அப்போ அந்த அதர்மம் நடக்கிறத தடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி கிருஷ்ண பகவான் சொல்கிறாரு, இன்றைக்கி நம்ம துரோணாச்சாரியை வீழ்த்தியே ஆகணும் அப்படின்ட்டு பீமன் கிட்ட போகிறாரு. போய் அங்கே ஒரு யானையின் பேர் வந்து அஸ்வத்தாமா. அந்த யானையை பார்த்து இந்த அஸ்வத்தாமான்ற யானையை கொல்லு அப்படின்றார். பீமன் வந்து கிருஷ்ணர் சொல்லி அடுத்த செகண்டில் அந்த யானை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த யானையை கொன்றாரு. நமக்கு வெளியே கூடி பக்கத்தில் பீமன் வந்து ரொம்ப முரடனாகவும் பலசாலி இதாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து கருணை மிக்கவர், பக்தியானவர், அன்பு வந்து ரொம்ப இருக்குமா. வெளி தோற்றத்தில் தான் அப்படி கோவக்காரராக இருப்பாராம் பீமன். அதனால் என்ன செய்கிறாரு, அடுத்த செகண்ட் அந்த யானையை வீழ்த்திடுறாரு. இப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பஞ்ச பாண்டவர்களும் கிருஷ்ணரும் யுதிஷ்டர்கிட்ட போகிறாங்க. யுதிஷ்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இப்போ நீ அஸ்வத்தாமன்ற இறந்துட்டான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுன்னு சொல்லி. அவர் சொல்கிறாரு, நான் எப்படி போய் சொல்லுவேன், இவ்வளோ நாளும் தர்மத்தை இது பண்ணியிருக்கேன், இந்த பொய்யே பேசாமல் இது பண்ணிக்க. அவரோட தேர் வந்து 3 அடி உயரத்தில் இருந்துச்சான், அவர் தர்மத்தை அதாவது சத்தியத்தையே பண்ணார் அப்படின்றதுனால. அப்போ இன்றைக்கி வந்து நான் எப்படி பொய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்காரு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க ஃபோர்ஸ் பண்ணி கண்டிப்பாக பண்ணணுன்றதுக்காண்டி. அப்போ அவர் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுறாரு. அதாவது அஸ்வத்தாமன் அப்படின்னு சொல்லி பலமாக சொல்லிட்டு என்ற யானை அப்படின்றத மனசுக்கு கொஞ்சம் ரொம்ப மெல்லிய குரலில் சொல்லிட்டு இறந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, தர்மத்தை இங்கே வந்து ட்விஸ்ட் பண்ணிடுறாரு அவருக்கு ஏற்றமா. அதனால் அவரோட தேர் அடுத்த செகண்ட் 3 அடி உயரத்தில் இருந்த தேர் கீழே இறங்கிடுது. இப்போ நம்ம ஏன் இப்படி அப்படின்னு கேட்டோம்னா, பீஷ்மர் வந்து கிருஷ்ண பகவானுக்கு எது உண்மை, எது சத்தியம், எது பொய், அவர் பகவான், அவர் தான் இப்போ எல்லாத்தையும் வழிகாட்டிட்டு போகிறாரு. இப்போ பீமனுக்கு வந்து அந்த யானையை கொண்ட பாவமோ எதுவும் வரல, ஏன்னா அவர் சரணாகதியில் போயிட்டார். அப்படியே கிருஷ்ணன் சொன்ன அடுத்த செகண்ட் ஏன் என்னன்னு, அதான் சுவாமிஜி சொல்லுவார்ல, கேள்வி கேட்காத, பண்ணிவிட்டு ஏன்றதை கேளு, ஒபீடியன்ஸ் ஃபஸ்ட். இதை வந்து சுவாமிஜி ரொம்ப சொல்லுவார். ஆனால் தர்மர் வந்து தன்னோட தர்மம், நான் சத்தியவான் அப்படின்ற அகங்காரம் இருந்ததுனால அவர் வந்து அந்த உண்மையை வந்து நம்ம இப்படி சொன்னால் உண்மை தானே, பொய்யாகாதுல்ல, அதாவது இது அஸ்வத்தாமனும் சொல்கிறேன் என்று யானைன்னு நான் மனசுக்குள்ளே சொல்லிடுறேன், வெளியில் சொல்கிறேன், இறந்தான் அப்படின்னா அது உண்மைன்றதுனால அவரோட தர்மத்தை ட்விஸ்ட் பண்ணிட்டார். அதனால அவருக்கு வந்து சரணாகதிக்கு அவர் போகலை. அவரும் இறைவனோட பேர் அந்நியாரமே கேட்டிருந்தா இது வந்து இறைவனோட பொறுப்பாக இருக்கும். அதனால என்ன ஆகுது, அவரோட தேர் வந்து கீழே இறங்கிருதான். அதனால் தர்மம் வந்து என்றைக்குமே மாறாதது. ஆனால் நம்ம ஏன் கிருஷ்ணன் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடாது.
சகுனி வந்து கேட்குறாரு, யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்குறாரு, கிருஷ்ணா. ஏன்னா சகுனி வந்து எல்லாத்துலேயும் சூழ்ச்சியில் தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அதனால் அவருக்கு இப்போ மண்டையில் ஒரே ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லா கிருஷ்ணனை ஒரு இதில் பார்த்துட்டு சொல்லுவாங்க, யார் கிருஷ்ணனையும் எப்போ பாரு நினச்சிக்கிட்டே இருக்கான்னா, கிருஷ்ணன் இப்போ வந்து சொல்லுவார், நான் அர்ஜுனன் நினைப்பான் தன்னன்ட்டு, பீமன் நினைப்பான் தன்னன்னு சொல்லிட்டு, திரௌபதி நினைப்பா தன்னன்ட்டு. ஆனால் கிருஷ்ணர் சொல்லுவார் சகுனி. ஏன்னா நான் என்ன அவர் என்ன பிளான் போடுறாரு, அதுக்கு நான் என்ன முறியடிக்கிறதுக்கு பிளான் போடுவேன் அப்படின்றத எப்போ பாரு ஒரு நிமிஷம் விடாமல் என்னை நினச்சிக்கிட்டே இருக்கிறது சகுனி மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவார். அதனால இப்போ வந்து சகுனி வந்து முதல்ல கேட்பார், நீ வந்து சூழ்ச்சி பண்ணுவியா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி. தர்ம யுத்தம் சூழ்ச்சியினால தான் நிறைவேறும். சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமாக இருந்தால் அது தர்மமாக மாறும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் முதலே யுதிஷ்டர் சகுனிக்கு சொல்லியிருப்பார், சூழ்ச்சி நடக்க தான் செய்யும், 2 பக்கமும் சூழ்ச்சி நடக்கும், ஆனால் நான் இருக்கிற பக்கம் தர்மம் இருக்குன்றதுனால அந்த சூழ்ச்சியே தர்மமாக மாறும்னு சொல்லி அவருக்கு வந்து சொல்லியிருப்பார். இப்போ அதனால் யுதிஷ்டர் வந்து கண்ணனோட பேச்சை கேட்டு இருந்தாருன்னா அவர் வந்து அங்கே தர்மத்தை டீஸ் பண்ண வேண்டியதில் அவரோட வந்து வாக்கு வந்து பொய்யாக இருக்காது. இப்போ வந்து அவர் நானுன்ற அகங்காரத்தை இது பண்ணிட்டனால அங்கே அவரோட தேர் வந்து அவர் சொன்ன அடுத்த நிமிஷம் கீழே இறங்கிருச்சான். இப்போ அடுத்து நம்ம வந்தோம்னா இப்படிலாம் தர்மம் எப்படி அவங்க வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க, ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் ஒவ்வொரு இதுலேயும் அவங்க வந்து வாழ்க்கையில் கடைபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து அப்போ குருமராஜோட அவதாரம், அதாவது இப்படி அவதார புருஷர்கள் வரணும்னா அந்த ஃபீல்டு அவங்க பிறக்க போகிற இடம் வந்து தர்மம் சத்தியம் எல்லாம் நிறைஞ்ச நல்ல குணங்கள்னால நிறைஞ்சிருக்கணும். அப்போ அவரை சூஸ் பண்ண இடத்த எப்படின்றத பார்க்கலாம். அவங்க அப்பா அம்மா அண்ணே எல்லோரும் வாழ்க்கையில் எப்படி தர்மத்தை உண்மையை கடைபிடிச்சாங்கன்றத. சுதிராம் வந்து குருமராஜோட அப்பா. அவர் வந்து தேரே கிராமம்னு ஒரு சின்ன கிராமத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஹையர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லலாம். அவங்களுக்குன்னு கொஞ்சம் சொத்து சுகம் எல்லாம் இருந்தது. அதை பரிமாறிச்சுக்கிட்டு அவர் வந்து அங்கே கிராமத்தில் இருக்கார். அப்போ அந்த கிராமத்தோட ஜமீன்தார் பேர் ராமானந்த தாஸ். அவர் வந்து ரொம்ப கொடுங்கோலாட்சி மாதிரி எல்லாத்தையும் மக்கள் எல்லாம் ரொம்ப அராஜகத்தில் அவருக்கு சாதகமாக இருக்கிறத இது பண்ணுவார், பொய் சொல்லுவார், நிறைய கெட்ட பழக்கம் எல்லாமே அவருக்கு உண்டு. அப்புறம் வந்து ஒரு தப்பு பண்ணியிருப்பார். அந்த தப்பை வந்து இப்போ வந்து பஞ்சாயத்துக்கு போயிடும். அப்போ அந்த பஞ்சாயத்தில் வந்து அவருக்கு நல்ல ஒரு உண்மையான நேர்மையான மனிதன் தனக்கு சாட்சியாக சொன்னாங்கன்னா அந்த வழக்கு வந்து தனக்கு சாதகமாக இருக்கும். அது யாருன்னு யோசிக்கிறப்ப அவர் வந்து சுதிராம் சட்டர்ஜியை செலக்ட் பண்ணுறாரு. அவர்கிட்ட போய் கேட்குறாரு, அவர் நான் பொய்யே சொல்ல மாட்டேன், நான் வழக்கே வாதாட வரவே மாட்டேன்றார். அப்போ அவருக்கு வந்து கோவம் வந்து அவர் இப்போ அந்நேரம் ராம்குமார் இவங்கெல்லாம் பிறந்திருப்பாங்க, 2 குழந்தைங்க இருக்கும், மனைவி மக்களோட இதை விட்டு ஊரை விட்டு விரட்டி விட்டுறாரு. ஆனால் கமார்புகூர் வந்து உலகம் அவதாரத்தின் நோக்கம் அங்கே அவதாரம் எடுக்கணும்னு இறைவன் நினச்சிக்கிட்டாரு. அதுக்குரிய ட்ராமா தான் முதலையே நடந்துருச்சு. இப்போ அங்கேருந்து அவரை வெளியேற்றப்பட்டார். அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து சுக்லால் கோஷாமி அவர்கிட்ட வர்றாரு. இவருங்க ஒரு பக்கம் இறைவன் நமக்கு பாதை மறைச்சாலும் இன்னொரு பக்கம் திறந்து வைப்பார். அது மாதிரி அங்கே கமார்புக்கூரில் ஃப்ரெண்டு ஒரு வீட்டையும் கொடுத்து அவருக்கு கழனி, அவரோட வாழ்க்கைக்கு ஆதாரமாக கொஞ்சம் கழனி நிலத்தையும் கொடுத்து இதில் நீ பயிர் வச்சுக்கோ, வயல் கொடுக்குறாரு, நிலம் கொடுக்குறாரு. அதில் சுதிராம் வந்து பயிர் வச்சு தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்குரியதை பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ ஒரு நாள் அவர் கனவுல வந்து ரகுவீரர் வர்றார். வந்து நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்றார். அப்போ இவர் வந்து ஆச்சரியப்பட்டு, நானே ஒரு ஏழை, எனக்கு வேண்டியதை ஒரு கூலையோ கஞ்சையோ குடிச்சிக்கிட்டு இருக்கேன், ஒன்று நான் எப்படி பார்ப்பேன், நான் உன் வீட்டுக்கு தான் வருவேன், நீ என்ன கொடுக்குறியோ அதை நான் ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த சத்தியசீலரான சுதிராம் வீட்டுக்கு குருமராஜ் வர்றதுக்கு ஏற்பாடாயிடுச்சு. இங்கிட்டு அவங்க அம்மா சந்திரமணி தேவி அவங்க வந்து ரொம்ப எளிமையானவங்க, பக்தியில் சிறந்தவங்க. அவங்களுக்கு வந்து இப்படி தான் நடக்கும். வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு நாள் பிரம்மா வர்றாரு. அப்போ வந்து போயிருக்கு அவரோட முகம். உடனே வெயிலில் வந்துட்டுருக்க பார்த்தோன்னே இவர் சொல்கிறாரு, இவங்களுக்கு பிரம்மான்றது தெரியல. கூப்பிட்டு சொல்கிறாங்க, அப்பா இவ்வளோ முகம் செவந்திருக்கு, கொஞ்சம் பழைய சாதம் இருக்குது, கொஞ்சம் குடிச்சிட்டு போனீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க.
அப்போ அவ்வளோ எளிமையும் உண்மையாகவும் இருக்கிறனால இறைவனே அவங்க கண்ணுக்கு வர்றாரு. அப்புறம் இன்னொரு நாள் லக்ஷ்மி பூஜை நடக்குது. லக்ஷ்மி பூஜை எப்பயும் சந்தியா ஆரத்திக்கு அப்புறம் தான் நடக்கும், ராத்திரி. அதனால தான் அம்மாவோட வாகனம் வந்து ஆந்தை. அம்மா அந்த வாகனத்தில் எல்லோரும் வீட்டுக்கு வருவாங்க. மணி அடிக்க மாட்டாங்க பூஜைக்கு, ஏன்னா மணி அடித்தா லக்ஷ்மி ஆந்தை பறந்து போயிடும். அதனால் அன்றைக்கி அந்த பூஜைக்கு மட்டும் மணியே கிடையாது. இப்போ ராம்குமார் வந்து பூஜை ஒவ்வொரு வீடாக போய் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ இவங்க உட்காந்துட்ருக்காங்க. அன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இவங்க வெளியே வந்து உட்காந்து ஐயோ பையன் வரலையேன்னு பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒரு அழகான தேவதை போல் ஒரு பெண் நகையெல்லாம் போட்டுட்டு வர்றாங்க. சந்திரமணி தேவி பார்க்குறாங்க, ஐயோ இந்த பொண்ணு இப்படி அழகாக இருக்கா, இப்படி நடுராத்திரியில் இப்படி வந்துக்கிட்டு இருக்காளே, இவட்ட கேட்டால் ஏதாவது தெரியுமா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா நீ என் பையனை பார்த்தியா அப்படின்னு. உன் பையன் தான் அந்த வீட்டில் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தான், அந்த வீட்டில் பூஜை முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு வீட்டுக்கு நான் போனேன்னா அந்த வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு உன் பையன் வீட்டுக்கு வந்துடுவான். அதாவது லக்ஷ்மி தேவி இந்த வீட்டிலேருந்து அடுத்த வீட்டு பூஜையை அட்டன் பண்ண போகிறாங்க. ராம்குமார் பின்னாடி வர்றாரு. லக்ஷ்மி தேவியே அம்மாவுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அதாவது குருமராஜோட அம்மாவுக்கு அவ்வளோ தூய்மையான உள்ளம் படைத்த அவங்க தான் சந்திரமணி தேவி. இப்போ அடுத்து நம்ம ராம்குமாரை பார்த்தோம்னா அவர் வந்து சக்தி உபாசகர், சக்தியை வழிபாடு பண்ணுறவர். அவர் அப்படி சக்தியை வந்து உபாசகம் பண்ணதுனால அம்மா அவரோட பக்தியில் மெச்சி அவர் நாக்கில் மந்திரம் எழுதுகிறாங்க. அன்னைக்கிலேருந்து அவர் என்ன பேசுகிறாரோ அது அப்படியே உண்மையாக பழிக்கும். அவர் மருந்து, ஜாதகம் எல்லா இதுலேயும் ரொம்ப பூஜை பண்ணுறது, எல்லா இதுலேயுமே ரொம்ப சிறந்து விளங்கினார். அவர்கிட்ட எல்லோரும் மருந்து வாங்க வருவாங்க. அப்போ அவர் மருந்து கொடுக்குறப்ப ஒரு விதையை போட்டு இந்த விதை முளைச்சி இத்தனை இலை விழுறதுக்குள்ளே உங்களோட பையன் யார் நோயாளியோ அந்த நோயாளி குணமாயிருவாருன்னு சொல்லி அந்த மருந்து கொடுத்து அந்த இதெல்லாம் மந்திரமெல்லாம் கொடுப்பார். அதே மாதிரி அவங்க வந்து அந்த அவர் சொன்ன டயத்துக்கு கரெக்டாக அந்த நோயும் குணமாயிடும். அப்புறம் சாஸ்திரங்கள் எல்லாத்துலேயும் அவர் ரொம்ப சிறந்து விளங்குறாரு. நான் தான் சொன்னேன்ல, இது ஹாரஸ்கோப்லேயும் அவருக்கு ரொம்ப வல்லுனர். அவருக்கு கல்யாணம் ஆகுது. அப்போ ரொம்ப நாள் அவங்க மனைவி வந்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அப்போ அவங்க ஜாதகத்தை பார்க்குறப்ப அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே அவங்க இறந்துருவாங்கன்றிருக்கு. இது வந்து எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, குழந்தை எவ்வளோ நாள் இல்லையோ யாருமே அதை பற்றி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் 30 வயசுக்கு அப்புறம் அவங்க குழந்தை பிறக்கிறது. அக்ஷயகுமார் பிறக்கையும் இறந்துடுறார். ஆனால் அதுக்காண்டி சாஸ்திரத்தை இது பண்ணுறதோ எதுவுமே பண்ணல. உண்மையை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அவர் சொல்கிறது அவர் பார்க்குறது எல்லாம் அப்படியே பழிக்கும். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் அவர் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு நாள் அவர் கங்கைக்கு போயிருக்காரு. கங்கையில் போய் குளிக்க போகிறாரு. ஏன்னா இவ்வளோ நான் கிராமத்து பழக்கம், கிராமத்திலே வளர்ந்தவங்க இவங்க. ஒரு நாள் கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய பணக்காரரோட மனைவி வர்றாங்க. எல்லோரும் ஒதுங்குங்கன்னு சொன்னே எல்லோரும் கங்கை கரையிலேருந்து ஏற்றி விட்டுறாங்க. அந்த பணக்காரரோட மனைவியை அவருக்கு தோளில் பல்லக்கியில் தூக்கிட்டு வர்றாங்க. பல்லக்கில் அந்த பல்லக்கு அப்படியே போய் கங்கைக்குள்ளே இறக்குனா அங்கேருந்து அவர் வந்து அந்த இதை திறந்து அவரை வந்து குளிக்கிறதுக்கு இப்போ ஸ்க்ரீனெல்லாம் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. தற்செயலாக அந்த பெண் வந்து மேலே ஏறுறத இவர் பார்த்துட்றாரு. பார்க்கையும் அவர் சொல்கிறாரு, நாளைக்கு ஊரறிய குளிப்பாட்ட போகிறாங்க, இன்றைக்கி வந்து இவ்வளோ வந்தாவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதை வந்து அந்த ஜமீன்தார் கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, எப்படி நீ இந்த வார்த்தையை சொல்லலாம் என் மனைவியை பார்த்து, அவள் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கான்னு சொல்லி அவரை பிடிச்சி ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சிடுறாரு. ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் மறுநாள் அவங்க மனைவி இறந்துடுறாங்க. அப்புறம் ராம்குமாரை வந்து இது பண்ணி விட்டுறாங்க. அப்படி உண்மைக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்த குடும்பத்தில் குருமராஜ் 1836ஆம் ஆண்டு கோகுலம் மாதிரி ஆக்குறாரு. குருமராஜ் அந்த கமார் புக்குரை அவ்வளோ ஆனந்த சந்தை நிகழுது. அந்த ஆனந்த சந்தையில் அவங்களுக்கு செவிலி தாயாக இருக்காங்க தனி என்ன பண்ணுறாங்க, பிறந்ததுலேருந்து குருமராஜை பார்க்குறாங்களே, எல்லாம் ஆச்சரியமான சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருது இது வந்து ஒரு தெய்வீக குழந்தை அப்படின்ட்டு பிக்ஷை நீ என்கிட்ட வாங்கணும்னு வாக்கு வாங்கிடுறாங்க. இப்போ வந்து 9 வருஷம் ஆயிடுச்சு. 9 வருஷம் ஆகையும் அவர் பூநூலுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு ராம்குமார். உடனே ராம்குமார் ஏற்பாடு பண்ணுறப்ப கண்டிஷன் போய் கதாய் சொல்லிடுறாரு, நான் வந்து இப்படி வாக்கு கொடுத்துருக்கேன் தனிக்கு, நான் பிக்ஷை தனிக்கிட்ட தான் வாங்க. ஏன்னா தெரியும் கீழ் ஜாதி இங்கே நிறைய அந்நேரம் ஜாதி இப்போ இதெல்லாம் ரொம்ப தலை தூக்கி இருக்குது. அதனால் அப்போ ராம்குமார் சொல்கிறாரு, அது எப்படி ஒரு பிராமண பையன் நீ எப்படி அவங்ககிட்ட போய் வாங்கலாம், அவங்ககிட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அப்போ குருமராஜ் சொல்கிறாரு,
பூணூல் எதுக்கு போடுறோம்? உண்மையாக இருக்கணும், உண்மையை அறியறதுக்கு தானே. இப்போ நான் முதல்லையே பொய் சொன்ன மாதிரிலாம் ஆயிடுது. தனிக்கிட்ட வாங்காட்டினா அவங்களுக்கு கொடுத்த வாக்கு பொய் ஆயிடுது. அப்போ நான் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? அப்போ எனக்கு பூணூலே வேண்டாம், நான் பூணூல் போட மாட்டேன் அப்படின்றார். உடனே குருமராஜ அண்ணனுக்கு வந்து ரொம்ப, ஏன்னா குருமராஜ பிடிவாதம் வந்து எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவர் ரொம்ப கவலையில் இருக்கார். அப்போ ஊருக்கு பெரியவங்க வந்து சொல்கிறாங்க, அவரை நிறைய பேர் வந்து புரிய வச்சு பார்க்குறாங்க, யாருக்கும் அசையலை. அப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, எப்பா இது வந்து முதல்ல நடக்க போகிற சம்பவம் கிடையாது, இது மாதிரி நிறைய பேர் வீட்டில் நடந்திருக்கு, இது உங்கள் வீட்டில் சம்பவம், அதனால் நீ வந்து இதை அக்செப்ட் பண்ணிவிடு, இதில் தப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இதுக்கு சரின்னு சொன்னதுக்கப்புறம் தான் குருமராஜ் வந்து பூநூல் வந்து ஏற்றுக்கிட்டார், போட்டார். அப்புறம் அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றினார். தனிக்கிட்ட பிக்ஷை வாங்குறார். அடுத்து வந்து குருமராஜுக்கு வந்து கொஞ்சம் அம்மா வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து ஏதோ நோய் வந்தப்போ பத்தியம் கொடுக்குறாங்க. அப்போ அதில் தண்ணியே குடிக்கக்கூடாதுன்னு வந்துடுது. அப்போ குருமராஜ் எல்லார்ட்டையும் போய் கேட்குறாரு, நான் எப்படி தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுது, நான் எப்படி இந்த வாக்கியத்தை உண்மையாக்குறது அப்படின்னு சொல்லி. அம்மா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, உங்களால் முடியும், நீங்கள் சத்திய ஸ்வரூபர், உங்களால் நீங்கள் நினச்சா உங்களால் சாதிக்க முடியும். அதுக்கு தான் ஜூஸ் குடிக்க சொல்லியிருக்காங்களே, நான் ஜூஸ் போட்டு கொடுக்குறேன், அதாவது மாதுளை ஜூஸ் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மாதுளை நல்லா தொடச்சிட்டு அந்த மாதுளை துளியை பருப்பையும் நல்லா தொடச்சிட்டு கொடு, தண்ணியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுலேயும் அந்த உண்மை, அதாவது ஒரு ஜூஸுன்றது இருந்தால் கூட அதுலேயும் தண்ணியே இல்லாமல் கொடுக்கணும்னு அம்மாட்ட இது பண்ணுறாரு. அம்மா அதுக்கு ஒத்துக்கிடுறாங்க. அடுத்து வந்து அம்மா குருமராஜுக்கு வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக நிறைய நேரம் இல்லாமல் இருக்குது. அப்போ அம்மா வந்து இந்த உலகத்தின் நன்மைக்காண்டி எத்தனையோ பேர் குருமராஜ்கிட்ட வர்றாங்க, அவருக்கு நல்ல சக்தியாக இருக்கணுன்றதுக்காண்டி அம்மா பால் கொஞ்சம் கனமாக காய்ச்சி கொடுக்குறாங்க. அந்த பால்காரர் கோயிலேருந்து அம்மாவுக்கு பால் வரும், பால்காரரும் பால் கொடுப்பாரு. அந்த பால்காரர் என்னன்னு நினைக்கிறாரு, கோயிலில் போய் பால் கொடுத்தா அந்த பாலை பூஜாரி எடுத்துகிட்டு போய் யாருக்கெல்லாமோ கொடுக்குறாங்க, யாரெல்லாமோ எடுத்துகிட்டு போகிறாங்க, அம்மாட்ட கொடுத்தா அட்லீஸ்ட் குருமராஜோட சேவைக்கு உதவும்னு சொல்லி அந்த நல்ல மனிதர் குருமராஜுக்காண்டி பாலை கொடுக்குறாரு. அம்மா என்ன செய்கிறாங்க, அவர் கொடுக்குற பாலையும் நல்லா கனமாக்கி குருமராஜுக்கு பால் கொடுக்குறாங்க. அப்போ குருமராஜ் என்ன சொல்கிறாரு, சரின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது பாலோட கணத்தில். இப்போ நீ எவ்வளோ பால் கொடுக்கு, அதெல்லாம் என்ன கணக்கு பார்த்தா கொடுப்பாங்க, அவன் பால் கொடுக்குறத நான் பால் காய்ச்சி கொடுக்குறேன்ட்டு அம்மா சமாளிச்சிடுறாங்க. திரும்ப திரும்ப குருமராஜ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ கோலாப்மா வர்றாங்க ஒரு நாள். அப்போ குருமராஜ் கேட்குறாங்க, அம்மா என்ன செய்கிறாங்க, அம்மா பால் காய்ச்சி கொடுக்குறத நான் பார்த்தேன் அப்படின்னு மட்டும் முதல் தடக்க சொல்லிடுறாங்க. அப்புறம் குருமராஜ் திரும்ப திரும்ப கேட்குறாருன்னு சொல்லி கோலாப்மா நோட் பண்ணுறாங்க எவ்வளோ பால் வருது. அப்போ ஒரு நாள் போய் குருமராஜ்கிட்ட சொல்லிடுறாங்க, கோயிலேருந்து இவ்வளோ பால் வருது, பால்காரர் இவ்வளோ பால் கொடுக்குறான், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அம்மா கனமாக்கி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ குருமராஜுக்கு வந்து அந்நேரம் சொல்கிறார் அம்மாட்ட, நீ வந்து இப்படி பண்ணிட்டியே, எனக்கு வந்து இவ்வளோ பால் கொடுத்துட்டேன், என்னோடய பால் இனிமேல் என் வயிறு ஒத்துக்கூடாது, எனக்கு ஜீரணமாகாதுன்ற வார்த்தையை சொல்லிட்டாரு. அதுலேருந்து அவருக்கு ஜீரணமே ஆகாமல் போயிடுது, அவரோட வார்த்தை உண்மையாயிடுது. அப்போ கோலாப்மா வந்து அம்மாட்ட சொல்கிறாங்க, ஏம்மா நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லம்மா என்கிட்ட, நீ இப்படி சொல்லாதன்னு சொல்லிட்டு, நான் சொன்னதுனால தானே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம பார்க்கலாம், குருமராஜ் வந்து அந்த உண்மை அவரோட வார்த்தை உண்மையாயிடுச்சு. அப்போ அம்மா என்ன பண்ணாங்க, அம்மா பண்ணது பொய்யா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, அம்மா தாய்மையின் உயர்ந்த நிலையிலேருந்து பண்ணியிருக்காங்க. அதாவது குருமராஜ் வந்து உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம எல்லாருக்கும் இதே மாதிரி இன்னும் 2 சம்பவம் நடக்கும். அதாவது ஒரு தாழ்ந்த குலத்து பெண் வந்து அம்மாட்ட வந்து குருமராஜுக்கு வந்து அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க நகபத்துலேருந்து குருமராஜோட ரூமுக்கு. அப்போ அவள் வந்து ஒரு நாள் கேட்பான்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்போ குருமராஜால் அன்றைக்கி சாப்பிட முடியாது. நீ வந்து இன்றைக்கி பண்ணிட்ட, இனிமேல் இந்த வாக்கு எனக்கு கொடு, யாரும் வந்து இப்படி ஒழுக்கம் இல்லாதவங்க கேட்டால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அம்மான்ற வார்த்தையை எனக்கு சொல்லிட்டா நான் வந்து எந்த மறுப்பும் என்னால் தெரிவிக்க முடியாது, அதனால் இந்த வாக்கு என்னால் கொடுக்க முடியாதுன்றாங்க. இதே மாதிரி தாய்மையின் உயர்ந்த நிலையை பார்க்கலாம். அடுத்தது வந்து குருமராஜோட சீடர்கள் எல்லாம் வந்து ராத்திரி தங்குவாங்க. ஜோகின் மகாராஜ், பாபுராம் மகாராஜ் இவங்கெல்லாம் ராத்திரி வந்து தங்குவாங்க. ராக்கால் இவங்கெல்லாம். அம்மா நல்லா பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே சப்பாத்தி வச்சு அதெல்லாம் கடலை பருப்பு வச்சு நல்லா கனமாக வச்சு சாப்பிட கொடுக்குறாங்க. அம்மா ருசியாக சாப்பிட்றாங்க பசங்களாம். ஒரு நாள் பாபுராம்கிட்ட கேட்குறாரு, நீ எத்தனை சப்பாத்தி சாப்பிட்றேன்னு. அவர் 7 8 சொல்கிறாரு. உடனே அம்மாட்ட ஒடியாராங்க, பசங்கள்லாம் ஜபம் பண்ண வந்திருக்காங்க, நீ என்ன இப்படி சாப்பாடு கொடுத்து படுத்து தூங்க வைக்க போறியா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களோட ஆன்மீக விழிப்பு என்ன ஆகிறது அப்படின்னு, அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அம்மா ஒரே வார்த்தை.
அதனால் என்னோடய தாய்மை இதிலேருந்து என்னால் இறங்க முடியாது. ஒரு சப்பாத்தியோ 2 சப்பாத்தியோ கொடுக்க முடியாது. நான் பிள்ளைகளுக்கு வயிறார கொடுப்பேன். அந்த பொறுப்பு என் இது அப்படின்னு அம்மா ஏற்றுக்கறாங்க. அதனால் அம்மாவோட பாதை வேறு, குரு மகாராஜோட பாதை வேறு. இங்கே நம்ம அதை 2யும் ஒன்று சேர்க்கக்கூடாது. இது தாய்மையின் உயர்ந்த நிலை, அது உண்மையின் உயர்ந்த நிலை. இப்போ வந்து அடுத்து வந்து தான் மட்டும் அப்புறம் ஒரு தடக்க ஒரு சீடர்கிட்ட வந்து அவங்க வாக்கு கொடுத்துருப்பாங்க. எதுமல்லிக்கு வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லியிருப்பாங்க. அன்றைக்கி மறந்தே போயிருப்பார். ராத்திரி அவர் படுத்திருப்பார். அந்நேரம் தான் ஞாபகம், ஐயோ இன்றைக்கி எதுமல்லிக்கு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னை எழுப்பி ஒரு ஹரிக்கேனை எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போவார். இந்த காலத்து இப்பயும் கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வீட்டில் சாவியே பூட்ட மாட்டாங்களாம், சும்மா சாத்தி மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா பசங்கள்லாம் இப்போ ருத்ரக்கோட்டை வீட்டிலலாம் பார்த்துருக்கேன், அவங்க வீட்டில் கதவு திறந்தே தான் இருக்குமா. பசங்க நைட் ஷிஃப்ட் போயிட்டு எப்போனாலும் வருவாங்க. அவங்க வந்து அவங்களுக்குரியதை பற்றி திரும்ப ரூமை சாத்தி வச்சுட்டு படுப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் வீடியோ பூட்டியிருக்க மாட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, போய் நடு வீட்டில் நின்றுட்டு எதுமல்லிக்கு நான் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னேன்ல, இந்த வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட் கொடுத்து தன்னோட வாக்கை உண்மையாக்கிட்டு வந்துடுறாரு. இது குருமராஜ் தன்னோட வாழ்க்கையில் கடைபிடிச்சது. தான் மட்டும் கடைப்பிடிக்கலை, தன்னோட சீடர்கள் எப்படி கடைபிடிக்கணுன்றதையும் இது பண்ணி சொல்கிறத ஒரு 3 சம்பவம் மூலமாக பார்க்கலாம். பிரம்மானந்த மகாராஜ், அதாவது தன்னோட ஆன்மீக புதவல்வன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட முதன்மையான சீடனை ஒரு நாள் பார்க்க முடியல அவரால். அவர் முகம் கருத்து போயிருக்கு, அவர் கூட பேச முடியல இவரால். உனக்கு ராக்கால், உனக்கு என்ன ஆச்சு, இன்றைக்கி நீ என்ன தப்பு பண்ண சொல்லு, நீ என்னமோ பண்ணியிருக்க, அதனால தான் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாரு. உடனே இவர் நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்றாரு. நல்லா யோசித்து பாரு அப்படின்றாரு. அப்புறமே இவருக்கு ஞாபகமே வரல. போய் விளையாட்டுக்கு எதுவும் பொய் சொன்னியா அப்படின்னு. நான் குருபாய்கள் கூட சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ஒரு பொய் சொன்னேன், விளையாட்டு இனிமேல் சொல்லாத, வாழ்க்கையில் பொய்யே இருக்கக்கூடாது நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அத்தனோண்டி ஒரு விளையாட்டுக்கு போனதை கூட பொய் சொல்லக்கூடாதுன்றது அவங்க வாழ்க்கையில் வழிகாட்டி கொடுக்குறாரு. எந்த தடையும் இல்லாமல் உண்மையை நோக்கி போகணும்ட்டு. அடுத்து வந்து யோகானந்த மகாராஜ் வந்து கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர். அவர் வந்து எப்பயுமே ரொம்ப சாஃப்டாக இருப்பார். அவர் வாழ்க்கையில் இந்த மாதிரி சம்பவம் நிறையா நடந்திருக்கும். ஒரு தடக்க அவளை வந்து ஒரு பாத்திரம் வாங்கிட்டு வர சொல்வார். அவர் கடைக்கு போவார். அங்கே வந்து அவர் நல்லா அந்த கடைக்காரர் நாமம் போட்டுட்டு ஹரிநாமத்தை சொல்லிக்கிட்டு இருப்பார். உடனே இவர் வந்து அவர் கேட்ட பணத்தையும் கொடுத்துருவார், அவர் கொடுத்த பாத்திரத்தையும் செக் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துடுவார். தக்ஷிணேஸ்வர் வந்து பார்த்தா அந்த பாத்திரம் ஓட்டையாக இருக்கும். அப்போ குருமராஜ் ரொம்ப திட்டுறாரு. நீ வந்து தர்மவானாக இருக்கலாம், அதுக்குன்னு ஒன்றையும் யாரையும் ஏமாற்ற விடக்கூடாது. அவங்க சொன்னாங்கன்றதுக்கு பேரம் பேசுனியான்னு கேட்குறாரு. இல்லை, நீ பேரம் பேசணும், அவங்க வந்து ஃப்ரீயாக எது கொடுத்தாலும் அதையும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாழ்க்கையில் சொல்லி கொடுக்குறாரு எப்படி வாழணும்னு. அப்புறம் இன்னொரு தடக்க குருமராஜ் சொல்கிறாரு, தன்னோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே இது வந்துடும், கரப்பாம்பூச்சி வந்துடும். அந்த கரப்பாம்பூச்சியை போய் வெளியே உதறிட்டு அந்த கரப்பாம்பூச்சியை அடித்து கொண்டுட்டு வான்னு சொல்லுவார். இவர் என்ன செய்வார், கொஞ்சம் தூரத்தில் போய் விட்டுட்டு வந்துடுவார். அப்போ வரையும் கேட்பார், நான் சொன்னேன்ல கரப்பாம்பூச்சி அடிக்க சொன்னேன்ல, அடிச்சியா அப்படின்னு கேட்பார். இல்லை அப்படின்னு சொல்லி குருவோட வாக்கியத்தை அப்படியே கடைபிடிக்கணும். அதுதான் அப்போ நீ என்ன செய்வ, நான் சொல்கிறத கேட்காம நீ இப்படி பண்ணினா உன்னோட பாதையில் ஸ்ட்ராங் ஆகிடுவ. அப்போ நீ உண்மையை அடைய முடியாது. அதனால் அப்படியே நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து யோகானந்த மகாராஜ் வந்து அவங்க வீட்டில் லெமன் தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துலேருந்து குருமராஜுக்கு வெயில் காலத்தில் ஜூஸ் பண்ணுறதுக்கு டெய்லி ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு வருவார். அப்படி எடுத்துகிட்டு வர அன்றைக்கி ஒரு நாள் அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போ வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை தொட முடியல குருமராஜ் அந்த கிளாஸை. உடனே என்னப்பா ஆச்சு, ஏன் இவ்வளோ நாள் நீ அந்த ஜூஸ் தான் எடுத்துகிட்டு வந்தால் குடித்தேன், இன்றைக்கி ஏன் தொட முடியல, என்னமோ காரணம் இருக்குது, நீ போய் கேளு வீட்டில் அப்படின்னா. அன்றைக்கி வந்து அந்த தோட்டத்தை வந்து இன்னொருத்தவங்களுக்கு குத்தகைக்கு விட்டுருவாங்க. அப்போ அது வந்து அந்த எஜமானன்ட்டு யார்கிட்ட குத்தகைக்கு விட்டாங்களோ அவங்ககிட்ட கேட்டுட்டில் பறிச்சிருக்கணும். யோகானந்த மகாராஜுக்கு அது தெரியாது, அதனால் பறிச்சுட்டு வந்துடுவார். அப்போ அது திருட்டுக்கு சமமாகிடுது. எவ்வளோ கான்ஷியஸாக அப்படியே தெரியாமல் இருக்கிறது கூட, அதாவது இறைவன் முன்னாடி எல்லாமே தெரியும் அப்படின்றத தான் இங்கே வந்து நமக்கு குருமராஜ் வாழ்ந்து காட்டுறாரு. அப்புறம் குருமராஜ் யோகானந்த மகாராஜ்கிட்ட ஒரு தடக்க சொல்லுவார், அவருக்கு பாலாடை சாப்பிட்ணும் போல் இருக்கும். உடனே அவர் சொல்லுவார், இந்த கடையில் போய் ஷாம் பஜாரில் வாங்கிட்டு வா அப்படின்வார். இவர் போகிற வழியில் இவருக்கு என்ன தோணும், நம்ம ஏன் ஷாம் பஜாருக்கு போகணும், அதில் வந்து கலப்படமான பால்லாம் இருக்கும், நம்ம போய் பலராம் பாபு வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்க பக்தர்கள் சந்தோஷமாக பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போகணுன்னு சொல்கிறாரு. அவங்களும் சந்தோஷமாக நல்லா பாலை காய்ச்சி அந்த பாலாடை பண்ணி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுது. உடனே நீ எங்கே போன, என்ன பண்ண, நான் சொன்ன மாதிரி நீ அந்த கடையில் இப்போ வாங்கலை, இவ்வளோ லேட் ஆகிருக்குன்னு சொன்னேன். இவர் சொல்கிறாரு,
நான் வந்து தூய்மை சுத்தமாக இருக்குன்றதுக்காண்டி கலப்படம் இல்லாமல் பண்ணணுன்றதுக்காண்டி இது பண்ணேன்னு நீ நான் சொன்ன வாக்கை முதல்ல மீறிட்டேன். அப்புறம் இது வந்து சத்தியத்தை மீறின மாதிரி. அப்புறம் இது வந்து வீட்டில் வந்து இவ்வளோ கனமாக பண்ணியிருந்தாங்கன்னா நான் சாப்பிட்டேன்னா அது வந்து என் உடம்புக்கு சேராது. அப்புறம் என் டைமும் கிராஸ் ஆகிடுச்சு. இந்த டயத்தில் சாப்பிட்ணுன்னு நினச்சேன், இப்போ எனக்கு அந்த மனநிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பாலாடையை தொடவே மாட்டுறார். அதனால் சத்தியம்ன்றது வந்து ஒன்று, அந்த இதை வந்து நம்ம பிடிக்கணுன்றதை வந்து குருமராஜ் வந்து தன்னோட சீடர்களுக்கு ஒவ்வொரு இன்சிடெண்ட் மூலமாக சொல்கிறார். ராமகிருஷ்ணானந்த மகாராஜ் வந்து குரு சேவையில் வந்து உயர்ந்து நிற்கிறார். அதனால தான் கடைசி சுவாமிஜிக்கு வந்து ராமகிருஷ்ணானந்தர்ன்ற பேரை எடுக்கணும்னு இருக்கும். ஆனால் குரு சேவை பண்ணது வந்து ராமகிருஷ்ணானந்த மகாராஜ்ன்றதுனால அவருக்கு அந்த பேரை கொடுக்குறாரு. அவர்கிட்ட ஒரு நாள் குருமராஜ் எல்லாரும் உட்காந்துருக்கப்ப ஜாம்ருல் வாட்டர் ஆப்பிள்னு ஒரு பழம் இருக்கும். அந்த பழம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறாரு. இப்போ எல்லோரும் இப்போ வந்து அது அக்காலம், இப்போ தான் நமக்கு ஆல் சீசனில் எல்லா பழமும் கிடைக்கிது. அப்போ வந்து அப்படி கிடைக்காது. அதனால் அவர் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க அந்த பழம் கிடைக்காது அப்படின்ட்டு. ஆனால் ராமகிருஷ்ணானந்த மகாராஜ் சொல்கிறாரு, உண்மையின் ஸ்வரூபம் அவர் நினச்சிட்டாருன்னா அந்த பழம் கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம்னு சொல்லி இருக்கிற கல்கட்டாவில் அத்தனை தோட்டத்தையும் தேடி அவருக்குரிய பழம் அந்த 4 பழம் கிடைக்கும், அதை கொண்டு வந்து கொடுக்குறாரு குருவின் சீடை. அதாவது உண்மையானவங்க நினச்சா அது கண்டிப்பாக நடந்துருன்றது வந்து நமக்கு வந்து அதை வந்து ராமகிருஷ்ணானந்த மகாராஜோட வாழ்க்கையிலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்படி உண்மையே உண்மை இவ்வளோ தூரம் கஷ்டமே நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் சுவாமிஜி சொல்லியிருக்காரு, நத்திங் இஸ் இம்பாசிபிள். நம்ம வந்து முயற்சி திருவினையாக்கும்.